அடுத்தது எல்லா ஊடகங்களும் பரவலாக கேட்கின்ற முக்கியமான கேள்வி சொத்து. இத்தனாயிரம் கோடி சொத்து, அத்தனாயிரம் கோடி சொத்து. ஐயா, இதுக்கு ஒரு நீண்ட நெடிய தெளிவான நேர்மையான விளக்கத்தை கொடுத்துறேங்க. முதல் விஷயம், நீங்க பணம்னு நினைக்கிறது எங்களுக்கு பணம் கிடையாது. கைலாசால பணம்னா என்ன, எக்கானமினா என்ன, சொத்துனா என்ன, அதை எப்படி ஓன் பண்றோம், அதை எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். உண்மையில எந்த சொத்தும் என் பெயரில் இல்லை. நீங்க நினைக்கிற சொத்துன்னு சொல்ற எதுவுமே என் பெயரில் இல்லை, எதுவுமே எனக்கு சொந்தமா இல்லை. உலகம் முழுக்க 1200 நிறுவனங்கள், 160 நாடுகள் நினைக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். உலகத்துல 66 நாடுகள் இந்து மதத்தை மதமாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. சோ அந்த மாதிரி நாடுகள்ல சமூக சேவை நிறுவனமா இருக்கிறோம். இது முக்கியமான ஒரு முக்கியமான உண்மை. இந்துக்கள் ஆழ்ந்த நெடிய நீண்ட உறக்கத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே மெஜாரிட்டின்ற கற்பனையில சுத்திட்டு இருக்கீங்க. குளோபலா பாத்தீங்கன்னா இப்ப லோக்கலாலாம் உலகம் கிடையாதுங்க. உலகம் குளோபல். குளோபல் வில்லேஜ் தான் உலகம். குளோபலா பாத்தீங்கன்னா இந்துக்கள் மைனாரிட்டி 66 நாடுகளில் மதமாக கூட ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு சூழல் தான் இருக்கு. இதை இந்துக்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ன்ற வார்த்தையை கூட தாண்டி சூசைடல் நெக்லிஜென்ஸ். கயிறு உங்கள் கழுத்தை இறுக்கி கொண்டிருக்கும் பொழுது டாஸ்மாக்க ஊத்திட்டு அப்படியே படுத்து ஒரு போதையில இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற சூசைடல் நெக்லிஜென்ஸ்ல இருக்கீங்க. அது நான் சொல்லத்தான் முடியும். நல்லது. இந்த பணம் சார்ந்த விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த மாதிரி பல நாடுகள் அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ் அந்த நாட்டோட என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோமோ, நான் சொன்னேன் சில நாடுகள்ல என்ஜிஓ ஸ்டேட்டஸ், சில நாடுகள்ல என்பிஓ ஸ்டேட்டஸ், சில நாடுகள்ல ரிலிஜியஸ் சர்ச் என்டிட்டி ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்தந்த நாடுகள்ல நடக்கிற நிறுவனங்கள் நடக்குது. சில நாடுகள்ல நான் சொன்ன மாதிரி தூதரக ரீதியான உறவுகள் இருக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த என்டிட்டிக்கு. இப்ப எல்லா ஆர்கனைசேஷனுமே 2 பிரின்சிபிள், எக்கனாமிக் சேஸ்டிட்டி, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், இந்த 2 கருத்தின் மூலமாக, 2 கொள்கை மூலமாக தான் நடத்துறோம். எக்கனாமிக் சேஸ்டிட்டினா என்னன்னா, இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தில் சுக்கு வாங்க கூடாது. ஒரு நபர் இஞ்சி வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தானமா ஒரு பணம் கொடுக்கிறார்னா, நன்கொடையா கொடுக்கிறார்னா, அந்த பணத்தில் இஞ்சி தான் வாங்க வேண்டும், சுக்கு வாங்கக்கூடாது. இதுதான் எக்கனாமிக் சேஸ்டிட்டி. யார் யார் எதற்காக நன்கொடைகள் கொடுக்கின்றார்களோ, அந்த அறக்கட்டளைகளை நிறுவுகிறார்களோ, அதற்காக மட்டும் அதை நடத்துவது. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துறவங்க, ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துற டீமுக்கு கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ அதனால அவர்கள் அதை முறையாக நடத்துகிறார்கள். எதிலும் நான் சட்ட ரீதியாக இல்லை. நான் ஆன்மீக தலைவன், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 300 ஃபைல் வருங்கயா. நான் 300 ஃபைல்லையும் உட்காந்து லீகலா சைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா, இல்ல அதோட பார்ட்டா இருக்க முடியுமா? ஸ்பிரிச்சுவலா அதுல ஏதாவது
என்கிட்ட கேட்க வேண்டியிருந்தா வந்து கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவேன். எக்கனாமிக் சேஸ்டிட்டி அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், இதான் எங்களுடைய பாலிசி. அடுத்தது, எங்கிட்ட என்ன சொத்து இருக்கு, அது பின்னாடி யாருக்கு போகும் என் காலத்திற்கு பிறகு, இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. நான் முதலியே சொன்னேன், எங்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, என் பேர்ல எந்த சொத்தும் இல்லை. இந்த நாடு முழுவதும் அந்தந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச சிஸ்டத்து படி நடக்குது. சில கைலாசாஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி அப்படிங்கிற சிஸ்டமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பல கைலாசங்கள் டெமோக்ரஸி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்தந்த சிஸ்டத்துப்படி அது நடக்குது. என் பேர்ல இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்னன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் உருவாக்கி இருக்கிற நூல்கள், மொழிபெயர்த்திருக்கிற நூல்கள், பரம்பரையாக என்னுடைய குருவழி பரம்பரையாகவும் கருவழி பரம்பரையாகவும் நான் பெற்ற இந்த ஞானத்தை நான் வெளிப்படுத்தி நான் செய்திருக்கின்ற செயல்கள் மூலமாக வருகின்ற காப்பிரைட். ஒரிஜினல் சாஸ்திரங்களுக்கு எனக்கு காப்பிரைட் கிடையாது. அது வியாசர் எழுதினது. ஈவன் என்னுடைய பரணான சைவ எல்லப்ப நாவலர் எழுதினது கூட எனக்கு காப்பிரைட் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்ன, அவர் வாழ்ந்த அந்த வீடு இன்னும் பரமசிவன் அருளால எங்க கிட்ட இருக்கு. அதே வீடு தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அதே வீடு. பரமசிவன் அருளால் அந்த வீட்டை இப்போ ஆசிரமமா மாத்தி, ஆதீனமா மாத்தி, திருவண்ணாமலையில திருவுடல் தெருவில் இருக்கு. வரவங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்றோம். அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது. மற்றபடி அவருடைய எழுத்துக்களுக்கு எனக்கு காப்பிரைட் கிடையாது. ஆனா இப்ப அதை நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறேன். அந்த மொழிபெயர்க்கிறதுக்கு எனக்கு காப்பிரைட் இருக்கலாம். இந்த மாதிரி பரம்பரையாக எனக்கு வந்த தீட்சைகள், அதை அளிக்கின்ற உரிமை, பீடங்கள், அதற்கு அடுத்த நபரை நியமிக்கின்ற உரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் மட்டும்தான் என் பேர்ல இருக்கிறது. என்னுடைய காலத்திற்கு பிறகு அது யார் யாருக்கு அப்படின்னு பரமசிவன் அருளாலே அதை எல்லாத்தையும் இப்பவே கிளீனா வில் எழுதி வச்சுட்டேங்கய்யா. வேற என் பெயரில் எந்த சொத்தும் இல்லை. இந்த சொத்து என்னுடைய காலத்திற்கு பிறகு யாருக்கு அப்படின்ற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. If you found this video entertaining, entraining and enlightening, take a moment to like, share and subscribe. And don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.